கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய செய்தியின் தலைப்பு உன் இருதயத்தை காத்துக்கொள். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வசனம் கூறும் ஆழமான உண்மை என்னவென்றால், நம்முடைய இருதயத்தை நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு காத்துக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். நம்முடைய நினைவுகளும் சிந்தனைகளும் சீராக இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையும் சீராக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்போது நாமும் நல்லவர்களாக இருப்போம். நம்முடைய சிந்தனைகள் பொல்லாதவைகளாக மாறும்போது நாமும் பொல்லாதவர்களாக மாறிவிடுவோம். எந்த ஒரு பாவமும் முதலில் செயலாக உருவெடுப்பதில்லை. அது ஒரு சிறு சிந்தனையாகவே இருதயத்தில் தொடங்குகிறது. ஒரு கிராமத்தில் பல ஆண்டுகளாக ஒரு பெரிய வேப்பமரம் செழித்து நின்றது. அதன் அடர்ந்த நிழலில் பலர் இளைப்பாறுவார்கள், கால்நடைகளை கட்டி வைப்பார்கள். பலத்த காற்று, பெருமழை, கொடிய வெயில் என எதற்கும் அந்த மரம் அசையவில்லை. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த மரம் பலத்த சத்தத்துடன் முறிந்து விழுந்தது. அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் ஓடி வந்து பார்த்தபோது வெளிப்புறத்திற்கு ஆரோக்கியமாக தெரிந்த அந்த மரத்தின் உட்புறம் வண்டுகளால் அரிக்கப்பட்டிருந்தது. சிறு வண்டுகள் பட்டையை துளைத்து உள்ளே சென்று மரத்தின் திசுக்களை சாப்பிட்டு தீர்த்திருந்தன. உள்ளுக்குள் வலுவிழந்த அந்த பெரிய மரம் ஒரு கட்டத்தில் தானாகவே சரிந்து விழுந்தது. நமது வாழ்க்கையிலும் அப்படியே. அந்த வேப்ப மரத்தைப் போலவே நாமும் வெளிப்புறத்தில் எந்த பெரிய பாவமும் செய்யாதது போல தோன்றலாம். நாம் கொள்ளைக்காரர்களாகவோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம் இருதயத்திற்குள் தீய சிந்தனைகள், அசுத்த எண்ணங்கள், இரகசிய பாவங்கள் போன்ற சிறு வண்டுகள் நம்மை அரித்து கொண்டிருந்தால் ஒரு நாள் பாவம் நம்மை வீழ்த்திவிடும். பாவம் பெரும்பாலும் நம் கண்களின் வழியாகவே இருதயத்திற்குள் நுழைகிறது. நாம் நம் இருதயத்தை காத்துக்கொள்ள தவறினால் அந்த அசுத்த எண்ணங்கள் நம்மை பாவத்திற்கு அடிமையாக்கிவிடும். சரி, இதற்கான தீர்வு என்ன? நம் இருதயத்தையும் சிந்தனையையும் கரைபடுத்தும் எந்த ஒரு காரியம் உள்ளத்திற்குள் நுழைய முயன்றாலும் அந்த ஆரம்ப நிலையிலேயே விழிப்புடன் இருங்கள். உடனடியாக அதை குறித்து தேவனிடம் ஜெபியுங்கள். உங்களை ஆவிக்குரிய ரீதியில் வழிநடத்தும் சபை போதகர்களிடமோ அல்லது நம்முடைய வழிநடத்துனரிடம் ஆலோசனை கேளுங்கள். இல்லையெனில் அந்த சிறு வண்டுகளைப் போல இந்த தீய எண்ணங்கள் நம் ஆத்தும ரட்சிப்பை அழித்துவிடும். கர்த்தர் நமக்கு கொடுத்த விலைமதிப்பற்ற ரட்சிப்பை இழந்துவிடாதபடி எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்ற வசனத்தின்படி நம் கண்களையும் எண்ணங்களையும் பரிசுத்தமாக பாதுகாத்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆமேன்.